சரி, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இன்னைக்கு என்ன பேசுகிறோன்னா, எப்பயும் போல் கண்டென்ட்லாம் எடுத்து வரல, வரதே கண்டென்ட்டை வச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்டதை பேசுவோம் சேனலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். அப்புறம் வணக்கம் போல தான், ஒன்றும் இல்லை, ஸ்க்ரோல் இல்லை. இன்றைக்கி ஏதாவது உன் வாழ்க்கையில் ஏதாவது கலந்து இருந்துச்சா, இல்லை வரும்போது ஏதாவது கதை, இல்லை இவங்க எதாவது பண்ணாங்க? கேட்டால் ஒரு கதையும் இல்லை, ஒரு கதையும் இல்லை. எனக்கு நிறையா கதை இருக்குது, நான் கதையெல்லாம் மறந்து போச்சு. அதில் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து மீம்ஸ்குள்ளே போவோம். மீம்ஸ்குள்ளே போனால் தான் கண்டது வருமே, அதனால் நம்ம கண்டதை பார்த்துட்டு பேச ஆரம்பிப்போம். அப்புறம் எஸ்டிஆர் கொஞ்சம் கத்தாமல் இருங்க, நான் பேசிக்கிறேன். ரசிகர்கள் நீ பேசக்கூடாதுன்னு நான் கத்திட்டு இருக்கோம்மா. எனக்கு ஒரு டவுட்ரா, எப்போ வந்து சிம்புவை காமிச்சாலும் இந்த ஃபேன்ஸ்லாம் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க, கத்துறாங்க, வைக்கிறாங்க. மேபி ஒருவேளை இதனால கூட இருக்குமோ. ஆனால் அவனை ட்ரால் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி நிறையா ட்ரால் சும்மா மீம்காக போட்டுருக்கேன், அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கதான் செய்கிறாங்க, அதெல்லாம் தப்பு சொல்லலை. இருந்தாலும் எப்பயுமே சிம்புவை கத்தும் போது ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்காங்களே, அது உண்மையிலே எடிட் பண்ணி போடுறாங்களா இல்லை உண்மையிலே கத்துறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம அங்கே நின்று பார்த்தா தானே தெரியும். போகணும் இப்போ ஒரு நாள் கண்டிப்பாக ஏதாவது இந்த இப்போ கூட ரீசெண்டாக வந்து இந்த யுவன் அந்த அது பேர் என்ன கான்செர்ட் பண்ணும்போது சிம்பு வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாப்புல. இப்போ அப்போனா வந்து ரியல் வைப்ல இருந்திருப்பாங்கல்ல, அப்போ எவ்வளோ சத்தம் அதிகமாக இருக்குது, அது யுவன் கத்துறாங்களா சிம்பு டிவி வச்சு கேட்டு வந்திருக்கோம். ஐபிஎல் தோனிக்காக அது எப்போ போறாங்களோ இல்லையோ, தோனியை காட்டும் போது மட்டும் அந்த டெசிபிள்ஸ் போட்டுருவாங்க நல்ல சத்தமா. ஒரு அவங்க போட வேலை மறந்துட்டாலும் இவங்க வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. ஆமா, நீங்க தப்பா போட்டுருக்கீங்க, இங்க பாரு மொபைல்ல தப்பா காட்டுது அப்படின்னு போட்டுருவாங்க. ஆமா, அந்த வாட்ச் எல்லாம் வச்சிருக்காங்க, போறதே அதை எடுத்துட்டு ஆப் ஏத்துட்டு உள்ள போறாங்க. சிஎஸ்கே மேட்ச்க்கு. ஆமா ரைட், சிஎஸ்கே மேட்ச் நேத்து வேற ஜெயிச்சுட்டாங்க. ஆமாண்டா. டேய், அதாவது இதுல என்ன கூத்துனா, இதுக்கு நான் மீன் பார்த்தேன். எப்படி தெரியுமா, இவெல்லாம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே ஜெயிக்க நோண்டிட்டு இருந்தாங்கல்ல. நேத்து மட்டும் என்ன நடந்துச்சுன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஜிடிக்கு வேண்டிட்டு இருந்தாங்களா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஜிடி ஜெயிக்கன்னு வேண்டிட்டு இருந்தாங்க. ஜெயிச்சா பரவாயில்ல, மரணம் எடுத்து ஜெயிச்சுட்டாங்க. ஆமா, அதான் பிரச்சனை. இப்ப ரன் ரேட்டும் வந்து ஜிடிக்கு குறைஞ்சிருச்சா, இப்ப ஈஸியா வந்து ஆர்சிபி மேல போறது. பங்காளி உள்ள போனா பிரச்சனை இல்லை, ஆர்சிபி உள்ள போய் அப்படியே தூக்கி வச்சு கண்ணி முடியும். இப்ப பங்காளி உள்ள போனா பிரச்சனையே கிடையாது, ஆனா பகையாளி போயிட்டாங்கன்னா பிரச்சனை. இல்லடா, ஆக்சுவலா ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நீங்க சொல்ற மாதிரி இந்த மீம் மெட்டீரியல் பாக்குற மாதிரி எல்லாருமே சொல்றதே என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி ஆர்சிபி இல்லடா, பங்காளி ஜெயிச்சா பரவாயில்லையா, பகையாளி ஜெயிக்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சரி ஆர்சிபி இத்தனை வருஷமா கப்படிக்கல, அட்லீஸ்ட் இப்ப அடிச்சுட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தா 4 பேர் இருக்காங்க தெரியுமா, அந்த ஒரு 4 பேர் வந்துருவாங்க, எதையாவது பேசுவாங்க. அவங்க பேசுறதா எப்படி இருக்குன்னா, எனக்கும் வந்து இந்த ஆஃப்டர் பெங்களூர் நடந்ததுக்கு அதுக்கு முன்னாடி மனம்ல மாறிடுச்சு. பெங்களூர் நடந்ததுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஆஹா ஆர்சிபி அட்லீஸ்ட் கிரிக்கெட் அது வேற, விராட் கோலி அதெல்லாம் விராட் கோலிக்கு அதெல்லாம் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்சிபி ஜெயிக்கட்டும், நம்ம கூட ஃபைனல்ல போனா தோக்கட்டும், நம்ம டீமே போனாலும் தோக்கட்டும் பரவாயில்ல, ஆர்சிபி ஜெயிக்கட்டும், இல்ல மும்பை போனாலும் பரவாயில்ல, ஆர்சிபி ஜெயிக்கட்டும் மனநல இருந்ததுதான். ஆனா இவங்க பேசின பேச்சு, அதே பண்ண விஷயத்துக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க, அதுக்கு பதில் எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் என்ன இருக்கு, என்ன பேசுறாங்க, எப்படி. ஒரு சிஎஸ்கே ஃபேன் வந்து ஆர்சிபி கிட்ட மாட்டினா என்ன நடக்குங்கிறது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் தெரியும், ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் தெரியும். அதனால இதை பத்தி நாங்க பேச விரும்பல. நம்ம அடுத்த கணக்குள்ள இன்னொன்னு சொல்லிடுறேன், அதாவது ஆர்சிபி ஜெயிச்சா போதும்னு தான் இருந்துச்சு, ஜெயிச்சா போதும்னு இருந்துச்சு. ஆனா இன்னொன்னு, இப்ப ஜெயிச்சுட்டாங்கன்னா வச்சுக்கவே ஐபிஎல்லே நல்லா இருக்காதோ. ஆமா, அதுவும் ஆர்சிபி ஃபேன்ஸ் அதே வேற வேண்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஆள்லாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி 18 வருஷம் கப்படிக்காம இருந்துட்டோம், இப்போ திடீர்னு நம்ம கப்படிச்சிட்டோம்னா இந்த இவ்வளவு நாள் இருந்த அந்த ஒரு ஏக்கம், ஒரு கியூரியாசிட்டி, இல்லை இதனாலேயே ஃபேமஸ் ஆன வந்து இந்த ஆர்சிபி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சிருமோ. எனக்கு என்னமோ அதெல்லாம் விட ஐபிஎல்ல காசு குறையும், வியாபாரம் குறையும். அது வந்து தோனியால ஏறிடும், அது வேற. பெங்களூருக்கு ஒரு வியாபாரம் இருக்குல்ல, ஜெயிக்காத வியாபாரம். அது வர ஃபேன்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, அடுத்துக்கு போ. இது நல்லா இருந்துச்சு, அதுல சிரிச்சுக்குவோம், அவங்க சிரிச்சுக்குவோம், நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இதுல சிரிக்கிறதுக்கு டேய், இது டிபிஏ அஜித் ஃபேன்ஸ், அஜித்தா இருக்கேடா. இதை மட்டும் பாரு,
இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா மக்கள் நீதி மையம் இருந்த தலைவனே நோ பாலிடிக்ஸ் சிரிச்சுக்க அவங்க பார்த்துட்டு என்னன்னாலும் முடிவு பண்ணிருக்க. இதுல சிரிக்க ஒன்னும் சிரிக்க இல்ல, அவங்க என்னவோ நினைச்சுக்கட்டும். சரி ரைட்டு. தலைவியை இறக்கிட்டு போறியா 2 நாளா யாரும் தெரியலையா? அப்ரஹாம் தெரியலையே. அக்கா சோலோ திங்கராம்ல இருக்கு. யாரு இது தெரியல. ஆனா 2 நாளா பேஸ்புக்ல போனாலும் இன்ஸ்டாகிராம்ல போனாலும் யூடியூப்ல போனாலும் அக்காவை பார்க்காம எந்த யார் பின்னாடி கேமரால போட்டோ எடுத்து அவன் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். ஹஸ்பண்டா? ஓ இந்த போட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் எல்லாம் ஹஸ்பண்டா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஏன் அதுக்குள்ள ஸ்க்ரோல் பண்ற பாருங்க. இதையே ரொம்ப நேரம் பார்ப்பேன் போல. என்ன பண்றது அந்த இதுல இருந்தது வேற இந்த மாதிரி எப்படி திடீர்னு ட்ரெண்ட் ஆகுறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை இந்த மாதிரி என்னன்னா இப்ப இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல அடிக்கடி ஒண்ணு நம்ம பாக்குறது என்னன்னா ட்ரெண்ட் ஆகணும்னா ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. என்ன சொல்லல இதுக்குள்ள இல்ல எனக்கு தெரியும், அதாவது தெரியும் கேர்ள்ஸ் விஷயத்துல ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்குல்ல. இப்ப இந்த மாதிரி நம்ம பண்ணா கேர்ள்ஸ் பாப்பாங்களா? இந்த ட்ரெண்ட் பண்ணுவாங்களா? நம்மள செருப்பை கவ்வ விட்டு நானே அடிப்பேன் இல்லையா? இல்ல ஒரு தடவையாச்சும் யாராவது ட்ரை பண்ணி பாத்துருக்காங்களா? இருக்க வாயில இப்படி நான் கேட்கிறேன் வீடியோல. ஏதாவது இந்த மாதிரி நாங்க பாய்ஸ் பண்ணா ஒருவேளை நீங்க அதை ட்ரெண்ட் பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு இந்த கேர்ள்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க தெரிஞ்சுக்கணும். கமெண்ட்ல களி ஊத்தாம இருந்தா சரிதான். இதுக்கு பாய்ஸ் வராங்க, கேர்ள்ஸ் மட்டும் வாங்க. என்னடா அது ஃபைனல் டெஸ்டினேஷன் உண்மையாது? இது திரையரங்கில் ஃபைனலிசம் பார்த்தவருக்கு கடத்தி விடுறதுலாம் என்னன்னு தெரியல, என்னன்னே தெரியல. பாத்துட்டியா? வீடியோ பார்த்தேன், நான் ஃபுல்லா பார்க்கல. பாரு அதே போட்ட மீம்ல மேலே சொல்லிட்டானே என்ன எளவு கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல நம்ம வந்துட போறோம்டா. அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. கமெண்ட்ல போடதான் போறாங்க. அப்படியாவது ஏதாவது வருவோம்னு பார்ப்போம். அது பிரச்சனை. கமெண்ட் பண்ணுங்க. என்ன எளவு கான்செப்ட் அதெல்லாம் என்ன வேணா கமெண்ட் பண்ணா நான் கமெண்ட் பண்ணுறேன். அதுல உங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தி என்னன்னா, அந்த ஐடியா அந்த வீடியோ அந்த அந்த போட்டோலே இருக்கு. நீங்க உள்ள போய் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அது இலவா இல்ல ஐடியா நான் மறைச்சிருவேன் பாஸ். ஏன்டா? அது யார் வேணா போடலாம், ஷேர் பண்ணலாம். அந்த ஐடிக்குள்ள போய் அவனை திட்டிடாம இவங்க போறான். அது நார்மலா ஷேர் பண்ண காரணமா இல்லப்பா. ஒருத்தன் போட்ட வீடியோ அதுக்கு ஒருத்தன் போட்ட கமெண்ட் எடுத்துட்டு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நார்மல் ட்ரெண்ட்ல இருந்துட்டு போற நம்ம வாட்டுக்கு நம்ம ட்ரெண்ட் ஆகாது. சரி ஓகே, சரி ரைட்டு.